துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த ஜூன் 30ஆம் தேதி அன்று சனி பகவான் வக்ரம் அடைய இருக்காருங்க. இப்போ கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு வக்ரகதியின் காரணமா சதய நட்சத்திரத்தை நோக்கி பெயர்ச்சி அடைவாரு. அக்டோபர் 4ஆம் தேதி வரையிலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பாரு. இந்த பயணமானது நவம்பர் 15ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். பின்னர் அவர் வக்ர நிவர்த்தியும் அடைவாரு. இதனால உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம். புத பகவான் அதிபதியா கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்க ராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். 191% உங்க ராசிக்கு நன்மைகள் மட்டும்தாங்க நடக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவாரு. அவரு உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்துல ஆட்சியில வக்ரகதி அடைய போறாரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 8ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துல ரிஷபத்துல இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. கேது பகவான் உங்க ராசியிலையும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் இருக்காங்க. கேது பகவான் இப்போ ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு. அவர் தொடர்ந்து உங்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் விதத்துல செயல்பட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்க ராசி மீது குரு பகவானோட பார்வை விழுகிறதால எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி நீங்க சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். இதுநாள் வரையிலும் வேலையில தொல்லை, வேலையில வளர்ச்சி இல்லாம தொடர்ந்த அலைக்கழிப்பு, மன உளைச்சல், முயற்சிகள் சரியான விதத்துல கைகூடாம தொடர்ந்து இழுபறியாவே இருந்துகிட்டு வந்தது. வியாபாரத்துல விருத்திங்கிறது தொடர்ந்து கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. இவையெல்லாம் இந்த காலகட்டத்துல மாறுங்க. உண்மையிலேயே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இனி அப்படி இருக்காது. நீங்க எதை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிளிக் ஆகும். கடன் பிரச்சனைகளை இந்த காலகட்டத்துக்குள்ள ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். செலவுகள் குறையும். வீண் செலவுகள் குறைகிறதால நீங்க மென்மேலும் நல்லதொரு பண வரவையும் அதற்கேற்ப சேமிப்பையும் உருவாக்க முடியும். இளைய சகோதரர்கள் மூலமா இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. இளைய சகோதரர்கள் கூட இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் நீங்கிறதால வாழ்க்கையில நல்லதொரு நிம்மதியான வளர்ச்சியை உங்களால அடைய முடியும். இதுநாள் வரையிலும் இருந்து வந்த பிக்கல் பிடங்கள், அண்டை அயலாருடன் இருந்து வந்த மனவேதனை உள்ளிட்டவைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்குங்க. உங்களுக்கு நல்லதொரு திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமைகிறதால ஒரு சிலர் குறைந்த அளவிலான நிலபுலன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் செய்ய ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தொழிலை ஆரம்பிக்கலாங்க. எந்த ஒரு தடையுமே இருக்காது. அது மட்டும் இல்லை, நல்லதொரு வளர்ச்சியையும் அடைவீங்க. ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வளர்ச்சிங்கிறது காணல் நீர் தான், எப்போ எனக்கு வளர்ச்சி வரும் அப்படின்னு பெரும்பாலான கன்னிராசிக்காரவங்க நொந்து போய் இருக்காங்க. கவலையே வேண்டாம்ங்க. இந்த சனி வக்ர பயிற்சியில வளர்ச்சி தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறது உங்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை தான் வழங்க போகுதுங்க. ஏற்கனவே எதிரிகளின் தொல்லை இல்லாம ராஜாவா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா வளர்ச்சியும் வருமானமும் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலான மற்றும் சவாலான விஷயமா இருக்குதுங்க. அவை எல்லாமே இனி முடிவுக்கு வரும். தந்தையின் மூலமா ஆதாயத்தை அடைவீங்க.
புதிய சொத்துக்கள், வீடு மனைகள் உள்ளிட்டவைகளை வாங்குற யோகமும் ஏற்படும். சுகபோகத்துக்கு இந்த காலகட்டத்திலையும் குறை இருக்காதுங்க. கடினமா முயற்சி செய்வீங்க. இது நாள் வரையிலும் இல்லாத அளவுக்கு இனி ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் அதே சமயம் விடாப்பிடியாகவும் இறங்கி வேலை செஞ்சு உங்களோட காரியத்தை சாதிப்பீங்க. மனசுல ஏற்கனவே தைரியம் இருந்தாலும் குழப்பங்களும் கவலைகளும் ஆட்டி படைச்சதால உங்களால அடுத்து என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற பயம்தான் இருந்துச்சு. இப்போ இனி வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம், இந்த முறை நம்ம செஞ்சே ஆகணும், வேற வழியும் இல்லை அப்படின்னு துணிஞ்சு இறங்குவீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க. சொந்த பந்தங்கள் மட்டும் இல்ல, உங்களோட நண்பர்களும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறதால உங்களோட அந்தஸ்து சமூகத்துல உயர ஆரம்பிக்கும். பொதுவாகவே சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்லதொரு மதிப்பு இந்த சமுதாயத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்ன, பொண்ணு தான் கிடைக்காது. காரணம், சொந்த தொழில் பண்றான், இவனை நம்பி எப்படி பொண்ணு தரது? ஒரு நாள் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும், இன்னொரு நாள் தொழில்ல வீழ்ச்சி இருக்கும். இவனை நம்பி பொண்ணை கொடுத்து என் பிள்ளை கஷ்டப்படுறதுக்கா அப்படின்னு பலரும் பல விதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு விதமான வளர்ச்சியை மட்டும் இல்லைங்க, மகிழ்ச்சியான ஏற்றத்தையும் தரப்போகுது. அதனால நீங்க இதை பத்திலாம் கவலையே படாதீங்க. நல்லதொரு வளர்ச்சியை தான் நீங்க இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க. திருமண வரன்கள் கைகூடும். பிரிந்திருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேருவாங்க. திடீர்னு நடைபெற உள்ள அதிர்ஷ்டகரமான ராகுவின் சஞ்சாரத்தால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் நல்லதொரு வியாபார விருத்தி ஏற்படுங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தொய்வு நிலையும் நீங்குங்க. கிரகங்களின் சேர்க்கை மற்றும் நட்சத்திர சாரங்களை வச்சு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு இனி வரும் காலம் இனிமையான காலம்னு, ஜாக்பாட்டான காலம்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் மட்டும் இல்லாம ராகு பகவானோட நட்சத்திர சஞ்சாரமும் அதிரி புதிரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம குருவோட நட்சத்திர சாரமும் சிறப்பா அமையுது. இது உங்க ராசிக்கு மேலும் 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 ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட உங்க ராசி மீதும் உங்க ராசியில இருக்கிற நட்சத்திரங்கள் மீதும் ஏற்படுத்தும். இதனால உங்க ராசியோட தசாபுக்தி நல்லா இருக்கிற பட்சத்துல எல்லாமே சிறப்பானதா சொன்னதை விடவும் நல்ல விதமா நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல ராகு தசா சனி தசா நடக்குதுன்ற பட்சத்துல உங்களுக்கு 91% நன்மைகள் நடக்கும். உங்க ஜாதகத்திலேயே சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு அப்படின்னா இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு ஏகபோக நன்மைகள் அமையும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். 100க்கு 91% நன்மைகள் தாங்க நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா, குலதெய்வ வழிபாட்டோட லக்ஷ்மி நாராயணர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.